அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவவணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தொடர்ச்சியாக நமக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கும் எதிரிக்கு அஷ்ட கர்மங்களின் ஒன்றான மாரணம் செய்வது பற்றி வடுக பைரவருடைய மந்திரத்தை பயன்படுத்தி இந்த மாரணம் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு எதிரி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா, நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை தடை ஏற்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. நம்மளை பார்த்திங்கன்னா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மளே போகலனாலும் அவங்களே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு மன உளைச்சல் தான் ஆகும். அப்போ என்ன பண்ணினா அவங்கள வந்து பணம் அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு ஆள் பலம் இருக்கும். அதனால் அவங்கள வந்து நம்ம எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வடுக பைரவரை உபயோகப்படுத்தி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சரியான முறையில் செஞ்சோன்னா எதிரி பார்த்திங்கன்னா 100% விழுந்துடுவான். அவன் நம்மளை என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை விட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவான். எதிரிக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் வந்து ஒத்துழைச்சதுன்னா பார்த்திங்கன்னா அந்த மரணத்துலேருந்து கொஞ்சம் வந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையிலேருந்து கொஞ்சம் வந்து தப்பிக்கலாமே தவிர ஆனால் நிரந்தரமாக தப்பிக்க முடியாது. இதன் செய்வதன் மூலயமா என்ன ஆகும்னு கேட்டால் எதிரிக்கு தொடர்ந்த பிரச்சனைகள் வரும், மனக்குழப்பங்கள் வரும், விபத்துகள் ஏற்படும். அவனால் பார்த்திங்கன்னா அவனுடைய வேலையே சரிவர செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியமே நல்ல காரியமே நடக்காது. இப்படி அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்ததுன்னா அவன் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எப்படி பார்ப்பான். அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா நேரம் சரியில்லாமல் இருந்ததுன்னா மரணம் ஏற்படும். இதில் முக்கால்வாசி எப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் ஒருத்தருக்கு ஏற்பட்டால் எப்படி ஒரு நிலைமை ஏற்படுமோ அது போல தான். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு வச்சுங்க, அவர் மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கும். இறந்துட்ட பிறகு அந்த வருமானம் கிடைக்காது இல்லையா? அதுபோல் அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வறுமை, இந்த ஆள் இருக்கிறனால தான் இப்படி இருக்குது, இந்த மனுஷன் இருக்கிறனால தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே சொல்ல வந்துடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மரணம் நெருங்காது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, மரணத்துக்கு ஒப்பான செயல்கள் நடக்கும். ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக மரணமும் ஏற்படும். இப்போது அதுக்கான முறையை நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது. தனியான ஒரு இடம், காடுகளில், வனாந்தரங்கள் அந்த மாதிரி இடங்களில் செய்யுங்க. அந்த மாதிரி தனிமையான இடமா இருக்கணும். உங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்களில் செய்யுங்க. மயானத்தில் செய்யலாம். மயானத்தில் வந்து செய்கிறதுக்கு முன்னால் அதுக்கு உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கணும். தெரியாதவங்க போய் மயானத்தில் இதை செய்ய வேண்டாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 10,008 உரு கொடுத்து அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் இந்த உரு கொடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கணும். இப்போது அதுக்கான மந்திரத்தை முதல்ல பார்க்கலாம். ஓம் சிங் மங் ஓம் வடுக பைரவாய வாவா மம சத்ரு மாரைய மாரைய. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் 10,008 உரு இல்லை அதுக்கு மேலே கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் ராகுகால நேரத்தில் செய்யுங்க, இல்லை அமாவாசையில் நடுநிசி நேரத்தில் செய்யுங்க. உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துங்க. அந்த நேரம் வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அஷ்டமி, வெள்ளிக்கிழமை அஷ்டமி வந்தது, இல்லைனா வியாழக்கிழமை வந்ததுன்னா உங்களுக்கு நேரம் இருந்தது வந்து உங்களுக்கு வந்து அமாவாசை வந்து புதன்கிழமை வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் குறைந்தது 10,008 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கணும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா தென்னை ஓலை தான். தென்னை ஓலை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓலையை வந்து 7 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. 7 முழு ஓலையை எடுத்துக்கங்க. நடுவில் குச்சி இருக்கும், 2 சைடும் பார்த்திங்கன்னா அந்த கீற்று மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுல அரை அடி எடுத்துங்க. 7 தனியாக எடுத்து அந்த 7த்துலேயும் அரை அடிமாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்க. எடுத்து வச்சுட்டு பர்மனன்ட் மார்க்கர் எடுத்துங்க. மார்க்கர் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆண் எதிரி இல்லைனா பெண் எதிரி அதுபோல் உருவம் வரைஞ்சிக்கிட்டு இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் அப்படின்னு எழுதிங்க. அப்படி இப்போ அப்பா அம்மா பேர் தெரியல அப்படின்னா உங்களோட எதிரியோட பேரை மட்டும் அதில் எழுதுங்க. பர்மனன்ட் மார்க்கரில் மேல் பக்கம் வந்து இந்த ஓலையில் எழுதிட்டீங்க. நடுவில் கீற்று இருக்கும், அந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின் சைடு நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே சித்தி செஞ்சு வச்சுருக்கேன், அந்த மந்திரத்தை எழுதிடுங்க. 7லுமே இதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி எதிரி சம்மந்தப்பட்ட காடி, மண், தலைமுடி, நகம், புகைப்படம் எது இருந்தாலும் அதுக்கு இடையில வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கருப்பு நிற கயிறு எடுத்து அதில் நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சேவல் பலி கொடுக்கணும். வெள்ளை சேவல் கொடுக்காதீங்க, செஞ்சேவல் பலி கொடுங்க. பலி கொடுத்தா தான் வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நம்மளை வந்து தாக்காது. அதனால் கண்டிப்பாக சேவல் பலி கொடுக்கணும். இந்த ஓலை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எடுக்கலாம். இதை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் ஏற்கனவே இருக்கும் பார்த்திங்களா, இந்த இறந்த பணங்களை கொண்டு போவாங்க பாருங்கள், அந்த ஓலை எங்கே இருக்கும், அந்த ஓலையில் காஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் மயானத்துக்குள்ளே போகிறதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாந்திரிக ரீதியான வேலை செய்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்தபோது உங்களுக்கு பல பிரச்சனை வரும்.
இப்போ சும்மா நார்மலாக இருக்கீங்க, ஒரு மயானத்துக்குள்ளே போகிறீங்க, இறந்தவங்க கூட போகிறீங்க, உள்ளே வரீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மாந்திரிக ரீதியான வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. அப்படின்னா இந்த பச்சை ஓலையை எடுத்துங்க, கொஞ்சம் தான் தாமதமாக வேலை செய்யும். ஏன்னா ஒரு 80% வேலை செய்யும், அது 100% வச்சுங்க. ஆக மொத்தம் வேலை செய்யாத நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் சேவலை பலி கொடுத்துட்டு அந்த ரத்தத்தை அந்த ஓலை மேலே லைட்டாக ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன், எதுவும் சித்தி பண்ணி வச்சுருக்க பாருங்க, அந்த மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. உரு கொடுத்துட்டு தீப தூபம்லாம் காட்டுங்க. காட்டிட்டு அந்த ஓலையை எடுத்துகிட்டு போய் மயானத்தில் புதைக்கலாம். நீங்கள் மயானத்தில் எடுத்துகிட்டு வந்த ஓலையாக இருந்ததுன்னா நீங்கள் மயானத்தில் புதைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே புதைக்கிறீங்க அப்படின்னா முச்சந்தியில் புதைங்க. முச்சந்தியில் புதைக்க முடியல அப்படின்லாம் இன்னொரு இந்த அகோரமான விபத்துலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலையும் புதைக்கலாம். இப்போ நடு ரோட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி போய் புதைக்கிறது தெரியாது. ஆனால் பக்கத்தில் அந்த விபத்து நடந்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது மணல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மண் மாதிரி ரோடு இருக்கும் பாருங்க, அதில் கூட நீங்கள் புதைக்கலாம். புதைச்சிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, எலுமிச்சங்கனியில் கொஞ்சோண்டு குங்குமம் தடவி அதை நீங்கள் பலி கொடுங்க. அங்கேயும் நீங்கள் ஒரு 2 இடத்துல பலி கொடுக்கணும். இதை நீங்கள் மயானத்தில் செஞ்சாலும் சரி, இங்கே செஞ்சாலும் சரி, இதே மாதிரி கொடுத்துட்டு வீட்டுக்கு நேராக வரக்கூடாது. இப்போ வெளியே எங்கேயாவது குளிச்சுட்டு வாங்க. வெளியே குளிக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பும் மஞ்சளும் போட்டு தலைக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு தலை நனைஞ்சிக்கணும், கால் நனையணும். கொஞ்சம் நேரம் அது மாதிரி தெளிச்சிட்டு கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் மாதிரியான வீடுகளாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், தலையில் நல்லா தெளிச்சிங்க, காலில் தெளிச்சிங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு உங்கள் வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த மாதிரி, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைரவர் வச்சு செய்யணும். இன்னும் பைரவர் வச்சு செய்கிறதுன்றது பார்த்திங்கன்னா உண்மையால் எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதை செய்யுங்க. நீங்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வந்து யாரும் நல்லா வளர்கிறத பார்த்துட்டுலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கே திருப்பி அடி விடும். உண்மையிலே பாதிச்சிருந்தீங்கன்னா நேராக நீங்கள் பூஜை அறையில் போய் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், நீங்கள் எதிரிக்கு என்ன தண்டனையோ அதை நீங்களே கொடுங்க அப்படின்னா அவர் பார்த்துக்குவார். அந்த எதிரியானவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டு வர்றதே ரொம்ப கஷ்டம். நம்மளே கண் கூட பார்ப்போம் எவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவன் பார்த்திங்கன்னா மிகுந்த வந்து துயரத்தை அடைவான் அவன். ஒரு சிலருக்கு வந்து மரணமே ஏற்படும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் போயிட்டு எந்த மாந்திரிகன்ட்டு நீங்கள் செய்ய வேண்டாம். இதெல்லாம் கண் கொண்ட மறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா குரு மூலியமாக தெரிஞ்சு அதை தான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையால் பாதிச்சிருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா அந்த பாதிப்பு உங்களை தான் சேரும். தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சியில் செஞ்சிடாதீங்க, நமக்கு இந்த வித்தை தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்யக்கூடாது. உண்மையிலே பாதிப்பு இருந்ததுன்னா அந்த பாதிப்பை நீங்கள் வந்து உங்களுக்கு அவன் என்ன ஏற்படுத்துன்னு நினச்சானோ அதை விட பல மடங்கு உங்களுடைய எதிரியானவன் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியவே வர முடியாது. நீங்கள் இதை செஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 90 நாள்லேயே எதிரிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.